நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லவ் மேரேஜ் டீம் இருக்காங்க. நம்ம அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். ஹாய் மேம். ஹாய் சார். சார் எப்படி ஃப்ரேமில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நேரில் பார்க்க ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கீங்க ரெண்டு பேருமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேரையும் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கேள்வியை டேரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், இப்போ மூவியோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ என்ன தெரியுது அப்படின்னா, விக்ரம் பிரபு சார் ஊர் ஊராக போய் அரேஞ்ச் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் மூவியோட டைட்டில் லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. என்ன கான்செப்ட் சார் சொல்லுங்கள். அந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பொண்ணு கிடைக்காத, பொண்ணு கிடச்சும் அது கரெக்டாக போய் எண்ட் ஆகாத சுச்சுவேஷனில் இருக்க ஒருத்தரோட கதை தான் இது. ஸோ நிறைய பேர் அப்படி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட் இஃப் அவங்க அந்த அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜாக மாறினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவை சார், இப்போ மூவியோட கதாபாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்கள் ஒரு சிட்டி பாய் அப்படின்னாலும் சரி, ஒரு வில்லேஜ் பாய் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மூவியில் பார்க்குறதுக்கு கிராமத்து பையன் மாதிரி தான் இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த ரோல்? நல்லா தான் இருந்துச்சு. திங் அந்த கேரக்டர், ராம்ங்கிற கேரக்டர் எல்லாம் தஞ்சாவூர், மதுரை அந்த சைட்லேருந்து தான் நாங்கள் எல்லாமே. ஸோ அதனால் ஒரு மாதிரி திருப்பியும் லைக் அந்த சிட்டிலேருந்து திருப்பியும் அந்த யூனோ டவுனுக்குள்ளே போய் அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஆமாம், எனக்கு இந்த மாதிரி லைக் வெளியூரில் போய் இருந்து கோபியில் தான் ஷூட் பண்ணோம். அப்போல்லாம் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுவும் கோபி ஃபஸ்ட் டைம் போகிறோம். ரொம்பவே வெல்கமிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி நைஸ் கெட் அவே ஃப்ரம் த சிட்டி. அந்த மாதிரி போய் ஷூட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால அங்கேயுமே இருக்கவும் முடியாது, இங்க வராம இருக்கவும் முடியாது. ரொம்ப ஸ்பெஷல் அப்படி. ஓகே சார், ரைட் மூவிக்கு அப்புறம் நீங்க இப்போ இந்த லவ் மேரேஜ் மூவி தான் பண்றீங்க. உங்களோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நாள் நீங்க ஏன் மூவி பண்ணல அப்படின்னு. என்ன ரீசன் சார்? ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி கான்செப்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இந்த படம், அப்புறம் இன்னொரு தெலுங்கு படம், அண்ட் ஃபைனலாக ஒரு தமிழ் படம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அதெல்லாம் அதோட டைம் எடுத்துக்குது. எடுத்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ எதுவும் அவசரம் இல்லை, நிதானமாக நல்ல படம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை தான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகலாம். ஆமாம், அவசரப்பட்டு கொடுக்கணுங்கிற இது இல்லை. இப்போ நீங்கள் ஃபேன்ஸுன்னு சொல்கிறீங்கள, எனக்கு ஃபேன்ஸுங்கிற வேர்டே பிடிக்காது. பட் அவங்களாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது தான். ஸோ அதுக்கான டைம் எடுத்து படுத்துனா பெட்டர். இந்த லவ் மேரேஜ் மூவியில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அண்ட் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து ஒரு லீஷர் டைம் எடுத்துட்டு தேர் மேக்கிங் அன் எஃபர்ட் டு கம் வாட்ச் ஆர் மூவி. ஸோ அதுக்கு வர்த்துட்டா இருக்கணும். ஸோ அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எவ்ரிபடி ஷுட் கம் ஹாப்பி, வாட்ச் இட் அண்ட் கோ பேக் வெரி ஹாப்பி. ஓகே, இந்த மூவியோட செட்டில் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? ஆக்சுவலாக அதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இட் டென்ட் ஃபீல் லைக் மூவி செட் அட் ஆல். லைக் இனிஷியலாக வந்தப்போ இருந்த அந்த நர்வஸ்னஸ், ஓகே இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு நிறைய இது பில்ட் பண்ணிட்டு இருந்தேன் என் மைண்டில். பட் வந்தப்போ தான் தெரிஞ்சது இட் வாஸ் லைக் வெரி இட்ஸ் லைக் ஒர்க்கிங் வித் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஈவன் த என்டையர் காஸ்ட் கூட இது பண்ணும்போது இட் வாஸ் லைக் ஃபேமிலி ஜஸ்ட் சிட்டிங் டுகெதர் டாக்கிங் அண்ட் லைக் யூனோ ஹேவிங் ஃபன். ஸோ என்டையர் மூவியே அப்படியே போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஃபன் அண்ட் ட்ராமா தான் சார். இப்போ நார்மல் லைஃப்பில் மேரேஜ் அப்படின்னாலே 1008 பிரச்சனை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த மூவியில் லேட் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி அதை காட்சிப்படுத்திருக்கீங்க சார் மூவியில்? இல்லை, எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற விஷயமா காட்சிப்படுத்த ட்ரை பண்ணுறோமா? நார்மல் லைஃப்லேயே மேரேஜ்னால் நீங்கள் சொல்கிற 1008 பிரச்சனை இருக்கும். அந்த லேட் மேரேஜ் அப்படின்ற விஷயம் அந்த 1008 பிரச்சனையை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதோட பாதிப்பு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். பார்க்க வெளிலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு நம்ம படமாக பண்ணலாம். உள்ளே ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு எல்லாருக்கும் வலிக்கிற ஒரு விஷயத்தை வெளில எவ்வளோ ஜாலியாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோம், வெளிப்பார்வையில் எவ்வளோ கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறோம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் படத்தை. ஓகே சார், இப்போது மூவியில் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ரிலீஸ் ஆன 3 சாங்ஸுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் ஷான் சார் அதை ரொம்ப ஈஸியாக மாற்றினார். போனோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலான்ற ஒரு ஜோனில் ஃப்ரெண்ட் ஆகினார். அப்புறம் சாங் பண்ணுற ப்ராசஸ் அவ்வளோ டஃப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோக்குள்ளே பண்ண மாட்டார். வெளியே ஒரு காரிடார் இருக்கும், அங்கே உட்காந்து சாங் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டு இதான் பாட்டுன்னு பாரு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை எப்படி மாறுதுன்ற ப்ராசஸ் நமக்கே தெரியாது. ஸோ ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருந்துச்சு.
அண்டு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி 3 பாட்டுமே ரொம்ப நல்லா ரிசீவ் ஆயிருக்கு. அண்டு கல்யாண கலவரம், பேஜாரான அண்ட் எடுடா பாட்டு வந்து எக்ஸ்ட்ரா ரிசீவ் ஆயிருக்கு. ஆமா சார். எனக்கு நிறைய ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து திடீர்னு சாட்டர்டேலாம் எனக்கு வீடியோஸ் அனுப்பிச்சாங்க. பாரில் ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசீவிங் இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. எனக்கும் ரொம்ப ஹாப்பி, ஷான் ஐயாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா சார். இப்போ சிங்கர் வந்து சிவாங்கி, அப்புறம் டைரக்டர் மிஷ்கின் பாடின சாங் வந்து ரொம்பவே நல்ல ஒரு வைப் குடுக்குது. இப்போ இந்த சாங்லாம் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அத பத்தி சொல்லுங்க. மிஷ்கின் சார் வரும்போது எனக்கு அவரை மீட் பண்ணுறதே எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அவரோட பெரிய ஃபேன். சின்ன வயசுலேருந்தே அவர் ஃபேன். அவர் படங்களுக்கு நான் ஃபேன். நான் யுத்தம் செய் படம்லாம் பார்த்துட்டு, ஓனாய் மாட்டுக்குடி படம்லாம் பார்த்துட்டு அவர் காலேஜ் படிச்சதுக்கு மீட் பண்ணணும். நான் கிளம்பி அவர் ஆஃபீஸ்க்கு ரேண்டமாக போயிட்டு கதவு தட்டி உள்ளே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். 2-3 தடவை அவர் ஆஃபீஸ் போயிருக்கேன். அவரோட மாஸ்டர் கிளாஸ்லாம் நடக்கும் சில சமயத்தில். காசு கொடுத்து போய் டைரக்ஷன் கற்றுக்கேன். அதுக்கெலாம் நான் போயிட்டு கேட்கக்கூடாத கேள்விலாம் கொஸ்டின் செஷனில் திட்டுலாம் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. எதுக்கு புக்கு படிக்கணும்னு கேட்டுட்டு என்னை பார்த்தவன்டே உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. சார் 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 இல்லை நான் உன்னை எங்கேயோ அடிக்கடி பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஃபேன் சார் அப்படின்னா, இல்லை நீ எங்கேயோ எங்கிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு தெரியுது, சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். அவர் அந்த பாடின ப்ராசஸ்மே அவர் அந்த பாட்டை என்ஜாய் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் சில இடத்துலலாம் வந்து நிறுத்தி இந்த லிரிக்கு இந்த போர்ஷன்லாம் செம்மையாக இருக்குடா ஷான், உங்கள் சிக்னேச்சர் செம்மையாக பண்ணுறீங்கன்னு சொல்லி பாராட்டிகிட்டே இருந்தார். ஸோ நம்ம அவரை பார்த்து ரசித்து வளர்ந்துருக்கோம், சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அவரே நம்ம படத்தை வந்து ஒரு பார்ட்டாக இருந்து அதை அதில் ஒரு விஷயத்தை பாராட்டும் போது ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் விக்ரம் சார், இப்போ வந்து இந்த மூவில வந்து ரொம்ப ஃபன், ரொம்ப ஃபேமிலி ட்ராமா அப்படின்னே வந்து சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க சார்? அந்த கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது? முன்னாடி நீங்க ஆக்ஷன், சிகரம் தொடு, கும்கி அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அது எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதான் பார்க்குறீங்க, ஒரு பெரிய பட்டாளம், அவங்களோட போய் ஒர்க் பண்ணுறது, இங்கேருந்து போய் கோபியில் போய் இருந்து ஆல்மோஸ்ட் 45 டேஸ், 2 ஷெட்யூலில், பட் 45 டேஸ் அங்கே இருந்து ஷூட் பண்ணோம். ஸோ வெளியூர் போனாவே ஒரு ஹாலிடே ஆட்டம் ஒரு ஃபீலிங் வரும். அதுவும் ஒரு நல்ல கூட்டத்தோடு இருந்தோன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட், அதுக்கான வேலை நடக்கணும், பட் அதே நேரத்தில் பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கணும். அது எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சிச்சு. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே ஐ திங்க் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அதுக்கு. காஸ்டிங்காக சரி, எல்லாருமே ஐ திங்க் அந்த கேரக்டராக நல்லா தே brought in so much life. அந்த ஒரு செட் உள்ளாரையோ இல்லை சீன் உள்ளாரையோ அவங்களோட கமிட்மெண்ட் இருக்க போது நம்மளுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். அவங்களாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ராம்ங்கிற கேரக்டர் கரெக்டாக வந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபீடிங் ஆஃப் தான், எனர்ஜி ஃபீடிங் ஆஃப் தான். ஸோ அது வந்து இட் வெண்ட் அரவுண்ட் வெரி வெல். ஓகே சார். இப்போ வந்து அந்த ராம் கேரக்டர் வந்து ரியல் லைஃப்ல எப்படி உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது சார்? எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல்? ஒரு ஆம்பளை தானே, ஒரு ஆம்பளைக்கு இது இட்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள். யோசிக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ஏன்னா அது இட்ஸ் ஒரு சிங்கிள்னு சொல்ல போது தெர் இஸ் அ மேல் அண்ட் அ ஃபீமேல். ஆனால் இது வந்து பெரும்பாலும் ஒரு ஆம்பளையோட கதை உள்ளார போய் மித்த எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுது. தட் இஸ் வாட்ஸ் வெரி நைஸ் அபவுட் இட். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 90s கிட்ஸ் வந்து மேரேஜ் ஆகாமல் நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இந்த மூவில ஏதாவது கொடுக்குற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? ஐ திங்க் அதான் இல்லை, அவங்களுக்கான சீன்ஸ் ரிலேட்டபிலிட்டி தான். அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 90s இல்லை, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் அவங்களுக்கே இதெல்லாம் புரியும். மேரேஜ் இஸ் அ சாய்ஸ், பட் அதையும் தாண்டி when it comes into marriage அந்த மாதிரி விஷயங்களில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் புரிகிற மாதிரி தான் இருக்கும் இந்த படம் பார்க்க போகுது. நம்ம இப்போ ஒரு மிஸ்கின் சாரோட சாங்கில் வந்து அந்த மேட்ரிமோனிங்கிற ஒரு வார்த்தை வரும். இன்றைக்கி மேட்ரிமோனி இஸ் சச் அ பிக் பிஸ்னஸ் ஒன்லி. அது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் மேட்ரிமோனிங்கிறது. ஸோ அது எல்லா விஷயங்களுமே வந்து ரிலேட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், எல்லாருக்குமே புரியும். ஓகே சார். இப்போ அந்த மாதிரி மேட்ரிமோனி ஃபன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட மூவில வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் பாருங்களேன். சரிங்க சார். நீங்கள் வந்து இப்போது நம்ம ரியல் மூவியில் வந்து இப்போ லவ் மேரேஜ் கான்செப்ட் அது போயிட்டுருக்கு, லவ் டு அரேஞ்ச் மேரேஜ். இப்போ ரியல் லைஃப்ல லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நோ மேரேஜ். நோ மேரேஜா? ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓகே இப்படிதான் பண்ணிக்கணும்னு எதுவும் இல்லை. பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு லைக் யாராவது
பிடிச்சா அவங்க கூட இஃப் யூ டிசைட் ஓகே நான் இவங்க கூட தான் செட்டில் ஆகி வாண்ட் ஸ்பெண்ட் மை லைஃப்னு அப்படி தோணுச்சுன்னா தென் ஐ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி கெட் மேரிட் பட் till then I think that pressure of okay oh you're in your 30s you have to get married okay you're already என்னோட youth young adult days எல்லாம் போயிட்டு இருக்கு நீ கண்டிப்பா மேரேஜ் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான இதை ஐ திங்க் பர்சனலா நான் அட்வொகேட் பண்ண மாட்டேன் யாருக்கும் ஸோ அதனால லேட் மேரேஜ் இஸ் ஓகே. good yeah ஓகே. if you know your companion well yeah then it's a happy thing for everybody and if you are happy with the love with arranged marriage also like there are many people who have like amazing life after getting arranged Yeah. எப்போ பார்த்தாலும் ரத்தம், கத்தி, கன்னு இந்த மாதிரி மூவிக்கு மத்தியில் இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு மூவியை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அது ஆடியன்ஸை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ரத்தம் கண்ணுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆடியன்ஸை. ஸோ ஆடியன்ஸை வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நிறைய விஷயங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டும் பண்ணுது. ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விச் இஸ் சாட்டிஸ்ஃபைங்கிறது ஆடியன்ஸுங்கிறது. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஸோ பிகாஸ் ஆப்வியஸாக கலர்ஃபுல்லான விஷயங்கள், ஒரு மங்களகரமான விஷயங்கள், நல்ல விஷயம், பாசிட்டிவ் விஷயம், அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒருத்தனோட ஸ்ட்ரகிள் வந்து அது எப்படி நாளடைவில் பாசிட்டிவாக மாறுது, இல்லை நாளடைவில் நெகட்டிவாக மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸ் நல்லா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது கரெக்டாக ஆல்வேஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது சூப்பராக ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். பிகாஸ் நம்ம ஒரு ஜாலியாக சொல்லியிருக்கோம், ரொம்ப சீரியஸான விஷயத்தையுமே ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ குட் ரிசீவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. இந்த மூவியோட ஹைலைட்டாக எதை சார் பார்க்குறீங்க? இல்லை, ராமச்சந்திரனோட கேரக்டர் தான் ஹைலைட்டாக பார்க்குறேன் ஓகே. இந்த படத்தில். அண்ட் அவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற சுற்றி இருக்க கேரக்டர்ஸ், ஓகே. அதை பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே அஃபென்சிவாக இருக்கலாம், பட் சொந்தக்காரங்கன்னா விரும்புகிறவங்க நான் நிறைய பேர் நான் சந்திச்சதே கிடையாது. சொந்தக்காரங்களோட இன்வால்வ்மெண்ட், சொந்தக்காரங்க நம்ம விஷயத்தில் தலையிடுறது நம்ம யாரும் என்ஜாய் பண்ண மாட்டோம். ஒன்று நம்ம டிசைட் பண்ணணும், இல்லை நம்ம அதிகபட்சமாக நான் அப்பா அம்மா அண்ணன் டிசைட் பண்ணலாம். பெரியப்பா சித்தப்பா மாமா மாமிலாம் யாருன்னு நமக்கு தெரியாது, கோவம் வரவங்க. பட் நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். எல்லாருமே குடும்பமாக இருக்கவங்களுக்கு வந்து எல்லாரோட டிசிஷன் அதில் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் 90% நம்ம ஸ்டேட்டில், நான் நம்புகிறேன், நம்ம நாட்டில். ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் ரிலேட் ஆகும் நான் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ரோல் தான். அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது, பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிடும். ஓகே. சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. வந்து அவருக்கு அவசியம் இல்லை, வந்து ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணார், நிறைய ஸ்பெண்ட் பண்ணார் டைமு. திடீர் ரீடிங் செஷன் வைக்கலாமான்னு சாரும் சத்யராஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வெளில அது அந்த சீனை வந்து கன்சியூவ் பண்ணுறது ரீடிங் செஷன் வச்சா பெட்டராக இருக்கும்னாங்க. அது ரொம்ப ஜாலியான ஒரு ரோல், ஒரு ஹாப்பியான ஒரு கேரக்டர். இப்போ காமெடிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சேலஞ்சஸ், ரொம்ப வந்து கஷ்டம் சார் காமெடி பண்ணுறது, எப்படி இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம் வந்து பண்ணும்போது? எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க காமெடி? நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் நம்புகிறேன். ஷூட்டிங்கில் இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுதான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது வந்து டைரக்டர்கிட்ட விட்டுறது, நம்மளோட வேலையை பண்ணணும். அது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்டோட நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். அது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சினாலே எல்லாம் கரெக்டாக வந்துடும். அண்ட் டைரக்டர் ஓகே சொன்னால் அடுத்த ஷாட் போவோம், அவ்வளோதான். அது உள்ளார போயிட்டு இது ஒர்க் ஆகாதா, ஏன்னா நம்ம உள்ளார வரதே ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் உள்ளார வரோம். அங்கே வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை, அதுவும் காமெடின்னு இருக்க போது. ஸோ அந்த டைமிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவோம். இந்த எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஒர்க் தானே. ஸோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணால் கரெக்டாக வரும். லேட் மேரேஜில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? லேட்டாக ஆகுது, அதான் என்னென்னலாம் இழக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை வயசு தானே, வயசு தான் மெயின். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேரேஜ் இஸ் சாய்ஸ். பட் அது வந்து சாய்ஸ்ன்னு எடுத்ததுக்கப்புறம் அது சீக்கிரமாக நடந்தால் பெட்டர்ன்னு நினைக்கிறது தான் பிரச்சனையே. சீக்கிரம் பண்ணுறது அது சீக்கிரமாக பண்ணிட்டோன்னா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறது லேட் ஆக அது ஒரு பிரச்சனையாகுது, அவ்வளோதான். ஓகே சார். இப்போ வந்து சீக்கிரமாக வந்து மேரேஜ் ஆகணும் 90s கிட்ஸ்க்கு அப்படின்னா ஒரு 3 டிப்ஸ், சீக்கிரமாக எங்களுக்கு மேரேஜ் ஆகணும், நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க, என்ன டிப்ஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க? அப்படியே விட்டுருங்க, சொல்லுங்க sir. அவங்களுக்கு பொறுத்த மாதிரி தானே. இல்லை, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும், அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சிட்டு என்ன இருக்காங்க சார். டிரெக்டர் சார், உங்களுக்கு தான் நிறைய லவ் பண்ணணும் சார். அதுதான் லவ் அதான் ஒரு பண்ணா 3 டிப்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க அந்த அளவுக்கு எப்படி. தெரிஞ்சது இப்போ நீங்க இல்லை. வந்து அது அந்த மூவியோட கான்செப்டே நீங்க வந்து லேட் மேரேஜ், பொண்ணு கிடைக்காம நீங்க போயிட்டு அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்றதான் ஸ்டோரி. ஸோ இப்போ நார்மல் ரியல் லைஃப்ல வரும்போது அவங்க எப்படி போயிட்டு பண்ணலாம்? உங்களுக்கு தியேட்டர் போகாம எல்லாமே இங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? இல்ல சார், நான் வந்து ஜென்ரலா கேக்குறேன், மூவில கேட்கல, மூவில நீங்க பண்ணது கேட்கல. ஜென்ரலா General சொல்ற advice. அளவுக்கு அவ்வளோலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட இது பொறுத்து இருக்கு. இப்போ
கல்யாணம்னா எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்கிறது முதல் கேள்வி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தரோட வாழ முடியுமாங்கிறது இன்னொரு கேள்வி. வாழ்கிறதுக்கு ரெடியா அப்படின்னா ஓகே. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒருத்தர் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற குடும்பமே ஒரு புது குடும்பம் ஒன்று வரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இறங்கணும். நீங்கள் ரெடியாங்கிறது வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எதுவுமே நடக்கும். சார் இப்போ நீங்க வந்து நோட்டா, எனிமி, நித்தம் ஒரு வானம் இந்த மாதிரி மூவில வந்து இணை இயக்குனரா வந்து பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மூவில வந்து இயக்குனரா பண்ணும்போது என்ன புதுசா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க சார்? நான் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது, கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து என் டேரக்டர்ஸ் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ போராடி இருக்காங்க, நம்ம அது ஈஸியாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வரும்போது அதோட ஸ்ட்ரகிள் வேறு மாதிரி இருக்குது. பட்டு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு வேலை செய்ய ஒரு பெரிய டீம் இருக்கும். நம்ம சொன்னால் டக்குன்னு நடக்குது, நம்ம சொன்னால் வேலைகள் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகுதுன்னும் போது, ஸோ அதை நம்ம அழகாக கேரி பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம், அதை ஓன் பண்ணிக்கலாம், நம்ம சொந்தமாக்கிக்கலாம் அந்த விஷயத்தைன்னு சொல்லிட்டு ஆசை வருது. அதை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறத விட டைரக்டராக இருக்கிறது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஓகே சார். இப்போ மூவில வந்து மெயினா வந்து நம்ம முன்னாடி எவ்வளோ பேரை பார்த்தாலும் பின்னாடி இருக்கவங்கள பத்தி நம்ம அதிகமா பேசுறதில்ல. கேமராமேன், டெக்னீஷியன், படத்துல இருந்த க்ரூஸ் பத்தி சொல்லுங்க சார். கேஸ்டிங் க்ரூஸ் பத்தி. கேமரா மதன், அவர் என் கூட 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ அவர் ஒரு கேமராமேனு இதில் வரும்போது எனக்கு தெரியும் ஆடி சாரோட ஸ்டைல் ஆஃப் லைட்டிங்லேருந்து எல்லாமே தெரியும். ஸோ வெரி ஹாப்பி வித் ஹவு அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் வேறு, டிரெக்டர் அண்ட் ஹிம். ஸோ அது அவங்களோட ஒர்க்கிங் கெமிஸ்ட்ரி வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு கோல்ட் லைட்டிங் வந்துச்சுனாலே ஹீரோயின் செட்டில் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக ஹீரோயின் வரப்போது நல்லா லைட் பண்ணுவார். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் நோ, பட் மதன்ஸ் ஒண்டர்ஃபுல் க்ரூ. அண்ட் கூட ஐ திங்க் எல்லாருமே நம்மளோட ஆர்ட்லேருந்து எல்லாருமே ஐ திங்க் எல்லாருமே நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது, நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்தந்த சீஃப் டெக்னீஷியனுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்களாம் இப்போ நாங்கள் ஒன்றா படம் பண்ண ஒரு சோர்ஸ் தான். இப்போ மதன் வந்து நான் எனிமியில் அசிஸ்டண்ட் ஆகும்போது அவர் ஆர்டி ராஜசேகர் சார் அசிஸ்டண்டாக இருந்தார். ஆர்ட் டைரக்டர் முரளி வந்து அந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார் அசிஸ்டண்டாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அப்படி ஒர்க் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ப்ரொஃபஷனலாக இருக்காது வெளிலேருந்து பார்க்குறதுக்கு, பட் ஒர்க்காக ப்ரொஃபஷனலாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஓகே சார். இப்போ வந்து ஹீரோ, வில்லன் ரெண்டுத்துல எது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரோல் ப்ளே பண்ணும்போது? வில்லன் தான். வில்லன் ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஏன் சார்? ஹீரோ தானே கஷ்டப்படணும். ஓகே. ஆமா. வில்லன்னா ஃப்ரீயா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஹீரோ கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாரு. ஓகே. ஹீரோ தானே வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும். ஸோ வில்லன் தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டரா ஆகல அப்படின்னா நீங்க வேற என்ன ஆகியிருப்பீங்க சார்? அநேகமாக டிரெக்டர், ஓகே. அதுவும் இல்லைன்னா ஆர்கிடெக்ட். ஒரு கோ ஸ்டார் கூட நீங்க வந்து நான் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது யாரு? கோஸ்டார்னா எனி கோஸ்டார் கேட்குறீங்களா? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் தம்பி ராமையா சாரோட கும்கி மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார், நானும் எப்போ என்ன இதுன்னு தெரியாமல் இருக்கேன். பட் எனக்கு அவர் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமாம், திருப்பியும். நீங்க உங்களோட ஓன் மூவியை பார்த்து எனக்கு அதை அழுதுருக்கீங்களா? அழுதுருக்கீங்களா? ஏன்டா இப்படி பண்ணோன்னா? அப்படி இல்ல, ஒரு எமோஷனலா ஃபீல் பண்ணி அந்த சீன்ஸை பார்த்து. ஓகே. இல்லை, ஐ மீன் சீனா தெரியும். லைக் அந்த ஒரு எமோஷன் கரெக்டாக வந்திருக்கானா அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அழுதுருக்கானா இல்லை, அது சந்தோஷமா இருக்கும். அது ஓகே. கரெக்டாக கன்வே ஆயிருக்கே அப்படின்னு. இப்போ வந்து ஒரு கிரேசியஸ்ட் ரூமர் என்னை பத்தி இதை நானே கேட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கடைசியாக யூடியூப்ல இறந்து போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? எவனோ ஒருத்தன் தான் அந்த மூஞ்சியே இங்க தான் இல்லாம நான் காசு இங்க தான் பண்ணலாம் இருக்கேன், யூடியூப்ல நான் இங்க அவன் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தான். இல்லை, ஃபேஸ்லெஸ் மணி மேக்கிங் அண்ட் யூடியூப்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே. ஒருத்தன் தெளிவாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம். இப்போ வந்து மூவி ஆக்ஷன், காமெடி, ரொமான்டிக், எமோஷனல் இந்த மாதிரி டைப்ஸ்ல இருக்கு. எதை வந்து எந்த ஜேர்னர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் சார்? ஆக்ஷன் தான், ஏன்னா அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் செட் ஆஃப் இன்ஜுரிஸ். அதுலேருந்து வெளியில் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதை பற்றி ஜாஸ்தி பேச மாட்டேன். பட் கஷ்டங்கிறது ஆக்ஷன் தான். ஓகே. ஒரு விஷயம் வந்து உங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க. உங்களோட வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களோட ரசிகர்கள் வந்து உங்ககிட்ட வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா எந்த விஷயம்?
ஆக்ஷன் படம். ஓகே. ஆக்ஷன் பண்ணணும், ஆமா, ஆக்ஷன் மூவிஸ் ஆமா. பண்ணுங்க. ஆக்ஷன் தான் ஓகே. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் அதுதான் பெரும்பாலும் இதுதான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அது வருது. அடுத்தது ஓகே. வருது. அடுத்து ஆமா. வருது. இப்போ ஆமா. வந்து லவ் கான்செப்ட், அடுத்து ஆமா. வந்து ஆக்ஷனும் ஆமா. லைன்ல இருக்கு. ஓகே. ஆமா. இப்போ வந்து உங்களோட லைஃப் ஒரு மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க சார்? தெரியலையே இதெல்லாம் ரொம்ப செல்ஃப் தாட்டா இருக்கு. தெரியல. லைஃப்னா இப்போ வச்சா லைஃப்னு சிம்பிளா வச்சுக்கலாம். எல்லா ஓகே. விஷயங்களும் உள்ளார இருக்கிற மாதிரியே லைஃப்னு வைப்பேன். சரி, ஓகே. ஆமா. நம்ம அடுத்ததான் உங்ககிட்ட. ஹாரர் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ண எனக்கு ரொம்ப இது பிடிக்கும். ஸோ தட் வுட் பி மை ட்ரீம். ஓகே. ஹாரர் மூவில பண்ணணும். ஹாரர் இல்லைன்னா ஓகே. ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் வந்து நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு பூமராங் இல்ல ஏதாவது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இல்லைன்னா அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்கா? டப் ஸ்மாஷ்னு சொல்லிட்டு ஒரு யா. ஆப் இருந்தது. ஆமா, முன்னாடி இருந்துச்சு. வாஸ் ட்ரைங். நான் அந்த ட்ரெண்டுக்கே கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் ஆனேன். ஸோ அப்போ எனக்கு ரிக்ரெட் இருந்தது. ஓ இவ்வளோ நல்லா இருக்கு, ஐ திங்க் யூ கேன் ஆக்ட் இன் திஸ்னு. அப்போதான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது. இப்போ ஐ திங்க் இன்ஸ்டாகிராம்ல ஓப்பன் பண்ணி டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல எவ்ரி ஒன்ஸ் அன் ஆக்டர் இஃப் யூ சி. ஸோ பட் அந்த யூ கேன் ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மொபைல் கேமரா ஆல்சோ, அப்படி ஒரு தாட் கொடுத்தது அந்த டப் ஸ்மாஷ் ம். ஆப். ஸோ ஐ என்ஜாய்ட் that a lot, but I think I was late யா. discovering that app. ஓகே. இப்போ ஒரு சீன் வந்து நீங்க ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. அது வந்து ஹாப்பியாவும் இருக்கலாம், இல்ல சேடாவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒரு சீன் வந்து நீங்க மூவில வந்து ஆக்ட் பண்ணிட்டு, அந்த சீன் எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. அது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அப்படி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? அந்த குட் தாட்டா இல்லைன்னா குட் ஆர் பேட் எனிதிங். ஓகே. ஐ திங்க் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு என்னோட ப்ரீவியஸ் மூவில ஒன்று பண்ணிருந்தேன். பட் எனக்கு ப்ரீவியஸா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஃபைட் பண்றதுல. ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ், என்ன பண்ணேனா, இது கரெக்டா பண்ணேனா, லைக் அப்சல்யூட்லி ஐ டென்ட் ஈவன் see myself in the shot after the shot was taken. So அது கொஞ்சம் I think that was there in my mind for like several days. எப்படி பண்ணிருக்கேனோ, எந்த மாதிரி பண்ணிருக்கேனோ சொல்லிட்டு I had very, I was just blabbering to myself. ஓகே. ஸோ இப்படி பண்ணிருக்கலாமே, என்ன பண்ணேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணது. ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அது மத்தவங்க யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? I think soups நல்லா குக் பண்ணுவேன். So I Okay. think but nobody has ever tried it. ஓகே. யாருக்குமே ட்ரை நீங்க பண்ணல. வந்து cook பண்ணி கொடுத்தது இல்ல. குக் பண்ணி கொடுத்தது இல்ல. But Okay. I like cooking soups. Maybe that. இப்போ ஏதாவது உங்களோட கரண்ட் மூட வந்து ஏதாவது ஒரு மூவி டயலாக்கா சொல்ல முடியுமா? கல்யாண கலவரமேன்னு தான் Okay. இந்த செட் எவ்ரிதிங் இது வச்சு பார்க்கும்போது ம். ஐ திங்க் கல்யாண கலவரமே சாங் தான் என்னோட ஓகே. தலையில இன்னுமே அந்த மூவி அங்கேயே தான் இருக்கீங்க. ஓகே. இப்போ மூவில வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு லைன்ஸ் வந்து நீங்க மறந்துருக்கீங்களா? சீன் வந்து பண்ணும்போது நிறைய பேசும்போது. வாட்டி மறந்துருக்கேன். இந்த மூவில அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? So அந்த லிமிட்டட் டயலாக்ஸ் ஐ ஹேவ் டு somehow nail it and do really well ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேலஞ்சிங் இதுல தான் இருந்தேன். So I think I haven't missed any time. கரெக்டா தான் சொல்லணும். இது வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டேனா? இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டாங்க, சொல்ல வேணாம். அப்போ மிஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஓகே. இப்போ வந்து நீங்க செட்ல இருக்கும்போது எந்த ஆக்டர் வந்து உங்களை ரொம்ப சிரிக்க வச்சிருக்காங்க? I think கன்னடால ஒரு மூவில ஒர்க் பண்ணும்போது I had a co-actor named Pawan. So very 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 funny to a point where நான் கேமரா முன்னாடி போய் நிக்கும்போது கூட I started laughing. So yeah, I think maybe. ஓகே. சார் இப்போ மூவி வந்து ரிலீஸ் அப்போ எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வருவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. அவங்க வந்து என்ன எதிர்பார்த்து இந்த மூவிக்குள்ள வரலாம்? ஃபன் எதிர்பார்த்து வரலாம். ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் படம். நம்புறேன் ஒருத்த ஊர் ஃபுல்லா நம்மள மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இருக்கானே, அசிங்கப்படுறானே, அதை நம்ம நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த எமோஷனோட வரலாம். ஓகே. இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க 90s கிட்ஸோட எமோஷன் ஃபுல்லா அந்த மூவில இருக்கும் அப்படின்னு இல்லை நினைக்கலாம். கண்டிப்பா இப்போ 2K கிட்ஸுக்கே 24 வயசு ஆகுதுன்றது ஆமா. ஷாக்கிங்காக இருக்கு எனக்கு. ஆமா சார். அவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஆமா. ஸோ கண்டிப்பா அந்த எமோஷன் கண்டிப்பா கேரி ஆகும். பசங்க இல்லை, இப்போ பெண்கள் பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தான் அந்த பண்ணியிருக்கோம். அம்பிகா கேரக்டருமே வந்து ஓகே. ஹெவியா பாதிக்கப்படுறாங்க. எல்லாம் பாதிக்கப்படுறவங்களுக்காக எடுத்த படம் தான். ஃபுல்லா பரிதாபங்கள் அப்படின்னு ஆமா, வச்சுக்கலாமா? ஓகே. பரிதாபங்கள். ஓகே.